நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். பணம், பதவி, பட்டம், பேர், புகழ் இதுக்காக இன்றைக்கி உலகமே அலையுது. நான் சொல்ல போகிற கருத்து பொதுவான கருத்து. பதவி பிரமாணம்ன்ற தலைப்பில் பேசுகிறேன். பதவி பிரமாணம்னு சொல்லி நமது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய திரைப்படம் உண்டு. அதை பாருங்கள். பதவிக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க, நம்ம பொதுமக்கள் எவ்வளவு அறியாமையில் இருக்காங்க, எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு. கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளையாக இருக்கணும், ஏன்னா அங்கே அப்போ தான் மாலை கிடைக்கும். துக்க வீட்டுக்கு போனால் பணமாக இருக்கணும், அப்போ தான் அங்கே மாலை கிடைக்கும். அரசியல் முறையினா தான் தலைவராக இருக்கணும், ஊரையெல்லாம் கொள்ளையடிக்கணும். இப்படி பல இடங்களையும் பார்த்தா தானே முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறான். கொஞ்சம் திட்டிக்கிற நண்பர்களே கோப்படாதீங்க. விளக்கண்ணைகளா தன்மை, முதன்மை, பெருந்தன்மைன்னு இருக்குது. முதல் தன்மை, உன் தன்மை பேர் பெர்சனாலிட்டிம்பாங்க. பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக மோரக்கட்டையை ப்ளீச்சிங் பண்ணி எனக்கு கோவம் வருதுங்க சாமி. இது பண்ணி பெரிய விளக்கண்ண மாதிரி அழகு பியூட்டி பார்லரில் போய் பெரிய ஒரு மாதிரி எல்லோரும் நடிகர்கள் ஆகிட்டாங்க, எல்லோரும் நடிகைகள் ஆகிட்டாங்க. என்னங்க தலைவரே, நடிப்பு தான் வாழ்க்கையா? எதிரையும் தன்மைன்னா என்ன? மனுஷ தன்மை இருக்கணுமையா, மனசு சுத்தமாக இருக்கணும்யா, அவன் தான் என் மனுஷன். அந்த மனுஷ தன்மை நீ வளர்த்துக்கிட்டீங்கன்னா முதன்மையாக வரலாம், அப்போ தான் பெருந்தன்மை வரும். அங்கே அங்கே பொதுவாக சொல்கிற நண்பர்களே யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அங்கே இடம் வேணும், இங்கே இடம் வேணும், எனக்கு இறந்து போனால் மாலை மரியாதை வேணும், எனக்கு பெரிய மரியாதையெல்லாம் வேணும்னு எதிர்பார்த்து இருக்குது. அதை பற்றி பதவி பிரமாணம்ன்ற படத்தில் கேப்டன் விஜயகாந்த் தெளிவாக சொல்லியிருக்காரு. திரும்ப நான் 2 டைம் அந்த படத்தை பார்த்தேன், நீங்களும் பாருங்கள். சிவலோக பதவி எல்லா ஜீவன்களுக்கும் உண்டு. சிவலோக பதவி பிராப்தம், அதுதான் சாஸ்வதம். அதை விட்டு போட்டு என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு தமிழ்நாட்டில் 2 தலைவர்களை பற்றி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, வம்பளை மாட்டி விட்டுறாதீங்க. பதவி பிரமாணம் திரைப்படம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நண்பர்களே. வாழ்த்துக்கள். இனியும் ஏமாறாதீர்கள். வெறும் பேசியே தமிழ்நாட்டை ஏமாற்றினவங்க ஒரு குரூப்பு. அப்புறம் என்ன அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் ஏமாத்துறது, இப்படி தமிழ்நாட்டை ஏமாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய குரூப்புகள்கிட்ட நம்ம தப்பிக்கணும் நண்பர்களே. வணக்கம். பதவி பிரமாணம் கேப்டன் விஜயகாந்த் படம் பாருங்கள், கருத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க நண்பர்களே. வாழ்த்துக்கள்.